வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரீஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சில ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும், ஒரு பெரிய கம்பர்சம் டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவிட்டி இல்லாத, பயாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சில அப்ரைசல் சிஸ்டமாக இருக்கும். அதை வந்து சில கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹைலி ரெப்யூட்டட் குரூப் கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இருக்கிற மற்ற அப்ரைசல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 360 டிகிரி. இந்த 360 டிகிரி தான் ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டட், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அதனால் இதை வெகு சில கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் இது வந்து சப்ஜெக்டிவிட்டி இல்லாத, கிட்டத்தட்ட பயாஸே இல்லாத ஒரு அப்ரைசல் சிஸ்டம் சொல்லலாம். அப்படின்னா கூட பயாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் அந்த பயாஸ் வந்து ரொம்ப இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜீரோ பயாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 360 டிகிரி அப்ரைசல் சிஸ்டமில் ஒருத்தர் அப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவர் அஃபிஷியலாக அந்த கம்பெனியில் யாராருக்கிட்டலாம் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கிறார், யாராருக்கிட்டலாம் அவர் டீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை அப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதோட டோட்டாலிட்டி, அதோட ஆவரேஜ் எடுத்து இதுதான் அவரோட அப்ரைசல் ரேட்டிங் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது 360 டிகிரி. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா MBOன்னு ஒன்று சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு அப்ரைசல் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் சுப்பீரியர் சபார்டினேட் ரெண்டு பேர் உட்காந்து பேசி மியூச்சுவலாக ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சபார்டினேட் வந்து அரைவ் பண்ணுறாரா இல்லையா, அதில் என்னென்ன அவர் அரைவ் பண்ணுறதுல என்னென்ன பாட்டிலிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அவருக்கான ரெக்கக்னேஷனை அப்ரைசலை கொடுப்பாங்க, ரேட்டிங் கொடுப்பாங்க. இது MBO அப்படிங்கிறது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். இந்த மெத்தடில் ஒரு பாஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூ, ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவை அந்த சபார்டினேட்ஸ் யாராக 2-3 பேர்கிட்ட கொடுத்து யார் இதை கம்ப்ளீட்டாக இதை வந்து சால்வ் பண்ணுறா அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். இன்னொன்று வந்து பேட் கம்பேரிசன் மெத்தட். அதாவது வந்து 2 பேராக எடுத்து, அதாவது க்ளோசஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற 2 பேராக எடுத்து இவங்க 2 பேரில் யாரை மேனேஜ்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது பேட் கம்பேரிசன் மெத்தட். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா மெத்தடும் இந்த 360 டிகிரி, MBO, பேட் கம்பேரிசன், கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடிங் மெத்தட், ரேட்டிங் மெத்தட் அப்படின்னு இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தட்லாம் நிறைய கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸாக இருக்குது. காரணம் என்னென்னா இது வந்து ஆன் டைம் பண்ணக்கூடிய, இமிடியேட்டாக பண்ணிடக்கூடிய ஈஸியான அப்ரைசல் சிஸ்டம்ஸ். இப்போ அப்ரைசல் எதுக்காக பண்ணுறோம்? ஒரு நல்ல டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும், டேலண்டான பீப்புளை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் அப்ரைசல்ன்ற விஷயமே பண்ணுறோம். இந்த அப்ரைசலுக்காகவே 6 மாதம் 1 வருஷம் ஆகிறது இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சரியான விஷயமா இருக்காது. ஏன்னு கேட்டால் அப்ரைசல் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி நடத்தலை. கம்பெனி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸை வந்து டெவலப் பண்ணி அது மூலமாக சேல் பண்ணி ஏர்ன் பண்ணி அந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும் இல்லை. இதில் அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரைசல் வந்து கரெக்டான பீப்புளை வந்து ரீட்டைன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி வில் க்ரோ, ஆர்கனைசேஷன் வில் க்ரோ. அதுக்காக தான் அப்ரைசல் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க. பட் அப்ரைசல் சிஸ்டம்லேயே முழு நேரமும் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஒரு HR டிபார்ட்மெண்ட், என்டையர் டிபார்ட்மெண்ட்டே வந்து இந்த அப்ரைசலுக்காகவே 1 வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்றது அவ்வளோ சரியான விஷயமா இருக்காது. அதனால் இந்த 360 டிகிரி இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறது இல்லை. வெகு சில கம்பெனிஸ் இந்தியாவிலேயும் நீங்கள் எடுத்திங்கன்னா மேபி வந்து ஒரு 100 கம்பெனிஸ் மேபி இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப எஃபெக்டிவான, ரொம்ப எஃபெக்டிவான, கரெக்டான பயாஸ் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அருமையான அப்ரைசல் சிஸ்டம் தான் 360 டிகிரி. அதேமாதிரி கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சபார்டினேட் அந்த விஷயத்தை வந்து அரைவ் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்குறது, அதை ஸ்டடி பண்ணுறது, அதில் வர்ற பாட்டில்நெக்ஸ் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி பேட் கம்பேரிசன் மெத்தட்லையும் சரி, MBOலையும் சரி, இதுமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் கிரேடிங் சிஸ்டம், இந்த ரேட்டிங் மெத்தட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. சப்பார்டினேட்ஸாக அவங்களுக்கு மேலே இருக்க பாஸில் அவங்களோட சூப்பர் பாஸ் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அந்த வருஷத்தில் அவங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி கரெக்டாக வந்தாங்களா, அவங்களோட அட்டண்டன்ஸில் ஆரம்பித்து அவங்க மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம், PS கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, சுப்பீரியர் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, மீட்டிங்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எப்படி வந்து எஃபெக்டிவான பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ சேலஞ்சிங்கான டாஸ்க்லாம் எடுத்து பண்ணி அதில் வந்து சக்சீட் ஆகிருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை பொறுத்து தான் வந்து
வந்து அவங்க பாஸ் வந்து அதை அப்ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆன் டைம் அக்ராஸ் த டேபிள் இமிடியேட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் நிறைய சப்ஜெக்டிவிட்டி, நிறைய பயஸ் கண்டிப்பாக இருக்குது. இதில் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் பயஸ் வந்து இருக்குது. ஆனாலும் கூட இதுதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இது வந்து அந்த டைமில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து ஏப்ரல் மேல வந்து அப்ரைசல் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்குள்ளார கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கனைசேஷனில் எல்லா அப்ரைசலுமே முடிச்சிடலாம். அந்த மாதிரியான கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேவாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் ஃபாலோவிங் திஸ் சார்ட் ஆஃப் அப்ரைசல் சிஸ்டம், கிரேடிங் மெத்தட் ஆர் ரேட்டிங் மெத்தட். ஸோ உங்களோட கம்பெனியில் என்ன மாதிரியான அப்ரைசல் சிஸ்டம் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் கூட சொல்லுவாங்க. இல்லை அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் கூட தேடி கூட எடுக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களோட அப்ரைசல் உங்களை வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்ரைஸ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் கம்பேட்டிபிள் டு தி அப்ரைசல் சிஸ்டம். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் உங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு எங்கெங்கே நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இந்த அப்ரைசல் சிஸ்டமில் என்னென்ன டூல்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குன்னு பார்த்து நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்கள் கம்பெனியில் என்ன அப்ரைசல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.